காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது போல் நல்ல வெள்ளை வெள்ளர்னு பஞ்சு போல் அப்பம் செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கிறவங்கலாம் திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாயில் வச்சதும் லபக்குன்னு உள்ளே போயிடும். அந்தளவுக்கு நல்ல சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒருத்தங்க எத்தனை சாப்பிட்றாங்கன்னு கூட தெரியாது, திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை செய்கிறதுக்கு சோடா உப்பு ஈஸ்ட்டு சேர்க்கணுன்னு தேவையில்லை. நல்ல சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்டான அப்பம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 உலக்கு பச்சரிசி அளந்து சேர்த்துக்கோங்க. உலக்கு இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு இந்த அரிசியில் இருக்கிற அழுக்கு போகிற வரைக்கும் நல்லா சுத்தமாக அலசி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறமா மறுபடியும் தண்ணி சேர்த்துடுங்க. இப்போது இந்த அரிசியை மூடி போட்டுட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. 6 மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் அரிசி மொத்தத்தையும் சேர்த்துருங்க. பெரிய மிக்சி ஜாராக எடுத்துக்கோங்க. சின்ன மிக்சி ஜார் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது நான் மொத்த அரிசியுமே சேர்த்தாச்சு. இப்போ அரிசிக்கு சமமாக தெரிகிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது போல் தண்ணியை சேர்த்துட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட திருதுருன்னு இருக்கக்கூடாது. இப்போது அரைச்ச இந்த மாவுலேருந்து ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அரைச்ச மாவோட 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவைக்கு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் மாவு எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க. மாவு மொத்தத்தையும் பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியையும் இந்த மாவோடையே சேர்த்துருங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நாம் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் 2 கரண்டி மாவு தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அதோட இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்ல லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க. பார்க்க நல்ல தண்ணியான பக்குவம் இருக்கணும். இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போது அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு கைவிடாமல் கலந்து எடுங்க. இந்த அரிசி மாவு நல்லா வெந்து நல்ல இறுகின பக்குவத்துக்கு வரும். உங்களுக்கு கலந்து விடும்போதே உங்களுக்கு தெரியும் மாவு எந்த அளவுக்கு நிறம் மாறி வருதுங்கிறது. இப்போ பாருங்கள், மாவு நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்து வர வரைக்கும் இதை நல்லா கிண்டி விட்டு வேக வைங்க. தீயை நல்லா குறைச்சி வச்சு வேக வைங்க. இதை வேக வைக்கிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்காது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாவு மாற்றி வச்சுருக்கோம்ல, அதோட இந்த வேக வச்ச மாவையும் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடுங்க. மாவோட பக்குவத்தை பாருங்கள், கொஞ்சம் தோசை மாவு பக்கத்துக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு ராத்திரி முழுக்க இல்லைன்னா ஒரு 8 மணி நேரம் மாவை நல்லா புளிக்க வச்சுக்கோங்க. இப்போது நான் ராத்திரி முழுக்க மாவை புளிக்க வச்சுட்டு மறுநாள் காலையில் திறந்திருக்கேன். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி நல்லா நுரைச்சி போய் இருக்குது. பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வந்தால் தான் ஆப்பம் நல்லா பஞ்சு போல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மாவை புளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் புளிக்க வைங்க. மாவு ரொம்ப புளிச்சிடுச்சுன்னா மாவு எல்லாமே பொங்கி வந்துடும். இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா முன்னாடி இருந்ததை விட மாவு இப்போ கொஞ்சம் இறுகின மாதிரி தான் இருக்கும். தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. தோசை மாவு பக்குவத்துக்கு தான் இருக்கணும். இப்போது அடுப்பில் ஒரு தோசை கல்லை வச்சுட்டு கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தேவைக்கு எண்ணெயை தடவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. கரண்டியால் விரிக்கக்கூடாது, அப்படியே விட்டுடுங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த மேலே பபுளாக இருக்கிறதெல்லாம் ஓட்டையாக விழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா மூடி போடுங்க. மூடி போட்டுட்டு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வேக வச்சு எடுங்க. மேல் பக்கம் முழுமையாக வெந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துருங்க. நான் தோசைக்கல்லில் தான் ஊற்றி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஆப்பச்சட்டிலையும் ஊற்றி செய்யலாம். நல்ல சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆப்பச்சட்டியில் மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவு இதை விட கொஞ்சம் லூஸான பக்குவத்துக்கு இருக்கணும். அதனால எக்ஸ்ட்ராவாக கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா ஆப்பச்சட்டியில் மாவை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே அடுத்து ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றுங்க. கரண்டியால் விரிக்கக்கூடாது, தோசை மாதிரி. மாவை ஊற்றிட்டு அப்படியே விட்டுடுங்க. மேலே இந்த மாதிரி நல்ல ஓட்டையாக வந்ததுக்கு அப்புறமா மூடி போடுங்க.
மேல் பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துருங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக குட்டீஸ்க்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்ல சாஃப்டாக இருக்கும். நான் இந்த அப்பத்தை தொட்டு சாப்பிட்றதுக்காக தேங்காய் சட்னியும் கார சட்னியும் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் நான்வெஜ் குருமா இல்லைனா வெஜ் குருமா எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளாக தேங்காய் பால் வச்சாலும் கூட ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சுட சுட செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம ருசியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்பம் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஹைப் பண்ணிவிட்டு நம்மளோட தக்ஷிண தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.